எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் வாழ முடியுமானா கண்டிப்பாக வாழ முடியாது. அதாவது நல்ல மனுஷனாக இருக்கணும்னா கொஞ்சமாவது அந்த சூழ்ச்சிகளும் தந்திரமும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கு நிலைமை. சரிங்களா? அவங்கவுங்க ரேஞ்சுக்கு திருடனாக தான் இருப்பாங்க. ஒரு டாக்டர் எடுத்துங்க, அவன் ரேஞ்சுக்கு திருடுவான். இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா என்னத்துக்குன்னே தெரியாமல் மெடிசன் கொடுக்குறாங்க. ஒரு 20,000 30,000 போயிட்டு உடனே போய் வாங்கிட்டு வாங்க. அவங்களும் அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த என்ன மெடிசன் எழுதிருக்குன்னு தெரியாது. சரிங்களா? ஹார்ட்டில் பிரச்சனைங்கிறதுக்கு அது மூட்டு வலி மருந்தெல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லை, ஒரு 20,000 போயிட்டு ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு கொடுத்தோடனே திரும்பி பின்னாடியே ஒரு ரமணா படத்தில் அவர் காமிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதை விட இப்போலாம் பயங்கரமாக திருட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நிறையா மருத்துவமனையில் இதான் நடக்குது. அந்த அம்மா எனக்கு இந்த பாவமே வேணாம், நான் பேசாமல் அந்த வேலையே வேணாம் நின்றுடலாம் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் பெரிய அளவில் பாவத்தை சேர்க்கறது. இது இன்னைக்கு அவர் நல்லா இருக்கலாம், இவன் இந்த வேணா டாக்டர்னு சொல்கிறதுக்கு அவனை திருட்டு பையனே சொல்லலாம். சரிங்களா? திருடன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கும். இவன் உயிர் போகிற நேரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை பண்ணுறான்னு பாருங்க. அப்படின்னா தான் காப்பாற்ற முடியுமா? சரிங்களா? ஒரு ஹார்ட் நம்ம தெரிஞ்ச ஐயா அப்படி தான் மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குங்கிறாங்க. இன்னொரு ஆஸ்பத்திரி கூட்டு போனால் 3 பிளாக் இருக்குது, இப்போயே ஆப்ரேஷன் பண்ணால் தான், இல்லைனா என்ன நடக்குன்னு தெரியாதுங்கிறாங்க. அதாவது உயிரை வச்சு இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க இல்லைங்களா? இப்போ இவங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. இன்னைக்கு இது மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏமாற்றுவான். டீ குடிக்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் சாராயம் குடிச்சிட்டு போவான். இது எல்லாமே அப்படி தான். நல்லா இருக்கிறவன் என்ன பண்ணால் நல்லா இருக்கவன் வாழ முடியாது, பைத்தியம் அலையணும், இல்லைனா வாழவே வக்கு இல்லாமல் தான் அலையணும். இப்போ ஒருவேளை இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அழகழிக்கிறாங்க ஒரு 80 வயசு அம்மா. சரி, நம்ம நண்பர் தான். அவ பார்த்தீங்கன்னா அழகழிச்சிக்கிட்டே இருக்கவும் ஒரு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டார். அதாவது அரசீற்றம்னு சொல்லுவாங்க, கோபம் தான், ஆனால் தேவையான கோபம். அது என்ன இப்படி பண்ணுறீங்களே, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டார், இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் நல்லா இருக்குதா? இந்த அம்மா ஏதோ ஒன்றா என்ன பண்ணுறது, 80 வயசு அம்மா இந்த 2 வீலரில் கூட்டி போகிறாங்களே, குளிரில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு உடனே அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு. சரிங்களா? அப்போ போச்சு. இப்போ இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி பண்ணுறீங்களா, இது உங்கள் அம்மாவாக இருந்தால் அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ நல்லவன் என்ன செய்வான், அடுத்து எவனா உதவுவான்னு உதவணும்னு நினைப்பானா முதல்ல? சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படியோ போனான்ட்டு போயிடுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் நெஞ்ச நல்லவங்களையும் காலி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இன்னைக்கு இப்படி தான் இருக்குது உலகம். நீங்கள் ஒன்றும் இல்லை, யாருக்காவது நீங்கள் உதவி செய்யலாம்னு போனீங்கன்னா உங்களை நடு இதில் விட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கா, ஒரு கனடா நாட்டில் இருக்கார், ஒரு ஐயா இருக்கார். ஒரு நண்பர் ஒரு 10 லட்ச ரூபாய் அது ஆக்சுவலாக அதை விட பெரிய தொகை அது. அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொஞ்சம் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தெரிஞ்சவங்க ஒரு அம்மா இருக்காங்க, கொடுங்க, நான் அனுப்பிச்சிடலாம், அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ட்டாப்ல. அந்த அம்மா கொண்டு அனுப்பிச்சு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு போட்டோடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு தர முடியாதுட்டாங்க. சரிங்களா? இப்போ அவருக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க, அவரோட பணத்தையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டாரு. பணம் வந்துருச்சு, ஆனால் அந்த 2 பணமுமே அவங்களுக்கு எதுவுமே முடியாதுட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. போய் கேட்டதுக்கு அது சரியாக வரல. அப்படிங்கும்போது இப்போ பாருங்க, இவர் பணம் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய நண்பருடைய பணம் 10 லட்சம் இப்போ போச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ தரேன்னு கேட்குறாரு அவர்கிட்ட. நீ தானே ஒன்றை தானே கொடுத்தேன், திருப்பி கொடுங்குறாப்புல. சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப அதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் சூழ்ச்சியும் கொஞ்சம் தந்திரம், சரிங்களா, கொஞ்சம் திறமையும் இருக்கணும். அப்படின்னா தான் வாழ முடியும். இல்லைன்னா வாழ்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ நான் ஒரு சிலர் சொல்லலாம், நான் என்ன பண்ணேன், நானா ரொம்ப யோக்கியமான திருடனே, ஒரு பைசா கூட நானா இந்த மாதிரி பண்ணதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், எங்கேயாவுமே லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே வேலையை சரியாக பண்ணுறதுக்கே லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலையை நடக்கும். அப்படி இருந்தே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு வேலையை கரெக்டாக சரியான நியாயமாக செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்கள் லஞ்சமும் கொடுத்து, சரிங்களா, அதுக்கும் நீங்கள் அலையணும், அதுக்கும் அவன் திட்டுவானுங்க அதுக்கு. சரிங்களா? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நிலைமை, அப்படி இருக்குது. அப்போ நம்ம எப்படின்னா, நம்ம கொஞ்சம் சுதாகரிப்போடு வாழணும். நம்ம அதாவது இன்னும் சொல்ல போனால், அவங்க பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனையை மாற்றிக்கூடாது. மாற்றிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை தான். நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு உதவி செய்யணும்,
பண உதவி தேவைப்படுது, ஒரு 25,000 தேவைப்படுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு 5,000 ரூபா இருக்குது, இந்த பணம் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் உதவி செய்யணும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான். இல்லைன்னா உதவி செய்யாமல் விட்டுறணும். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம் வைங்களேன், இப்போ அவரால் திருப்பி அந்த நேரத்துக்கு தர முடியாது. ஒரு 25,000 கொடுத்தாச்சு, வேற கிட்ட வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், கொடுத்தவர் நம்மகிட்ட தான் கேட்பார். சரிங்களா? அப்போ என்னன்னா, ஒருத்தர் உதவி செய்கிறோமா அது நமக்கே உபத்திரமாகாத அளவுக்கு தான் உதவி செய்யணும். சரிங்களா? ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா ஒரு பேசுகிறோமா, நம்ம அவங்க ஒத்துழைக்கணும். யாரு? அந்த 80 வயசு அம்மா அன்னைக்கு ஒத்துழைச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட பசங்க ஒத்துழைச்சிருக்கணும். சரிங்களா? அவங்க அதை பற்றி பேசலைங்கும் போது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், உனக்கு எதுக்கு அந்த வேலைன்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்க பிள்ளைங்களே சும்மா இருக்கும்போது நீ எதுக்கு இது பேசுகிற இப்படி தான் கேட்பாங்க. பரவாயில்ல, இந்த மனுஷன் முன்ன பின்ன தெரியாத ஆளு, இல்லை கொஞ்சம் பழக்கம்தான், ஆனால் அவர் இந்த மாதிரி அந்த அம்மாவுக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்படி தான் நடக்கும். அதனால் இங்கே வாழணும் அப்படின்னா கொஞ்சம் எப்போ நிறையா மாறணுமோ அப்போ நிறையா மாறிக்கணும், எப்போ சிங்கமாக மாறணுமோ அப்போ சிங்கமாக கர்ஜிக்கணும், எப்போ மாடாக மாறணுமோ அப்போ மாடாக ஆகிக்கணும், கழுதி ஆகும்போது கழுதி ஆகிக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னால் தண்ணியை டம்ளரில் போட்டிங்கன்னா அந்த வடிவத்துக்கு மாறிடும், செம்பில் ஊற்றினா செம்பாயிரும். சரிங்களா? அப்படியே ஆற்றுல விட்டிங்கன்னா ஆற்றுல போயிடும், கடல்னா கடலுக்கு போயிடும், எங்கே விட்டாலும் அதோடு சேர்ந்துக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நம்ம நிம்மதியாக வாழ முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு நல்லவங்களுக்கு எப்படின்னா ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண கூட தெரியல, ஒரு பிரச்சனையை எப்படி பண்ணுறது, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறி போயிடறாங்க. ஒரு தம்பி அப்படி தான், ஒரு 2 நாள் இன்னும் நியூஸ் பார்த்தேன், இறந்தே போயிட்டார். ஒய்ஃப் ஏகப்பட்ட கேஸை போட்டுக்கிட்டே இருந்தது. சரிங்களா? இவர் 120 தடவை பெங்களூர்லேருந்து 2 வருஷத்தில் பெங்களூர்லேருந்து 120 தடவை உத்தரப்பிரதேஷ் போயிட்டு வந்திருக்காரு. சரிங்களா? அவர் டென்ஷன் தாங்க முடியல. சரி, டென்ஷன் தாங்காமல் ஜட்ஜ் அம்மாட்ட சொன்னால் ஜட்ஜ் அம்மாவே 5 லட்சமோ 10 லட்சமோ ஏதோ லஞ்சம் கேட்டதா அவர் எழுதியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, வீடியோவும் கொடுத்துருக்காரு, எழுதியும் வச்சிருக்காரு. சரிங்களா? புகார் எழுதியும் வச்சிருக்காரு. வச்சுட்டு செத்து போயிட்டார், சூசைட் பண்ணிட்டார். சரிங்களா? ஏன்னா அவரால் முடியல, ப்ரெஷர் தாங்க முடியல. நல்லவன் நிலமெல்லாம் அப்படித்தான், ரொம்ப அளவுக்கு அதிகமாக நல்லவனாக இருந்தானா இதான் வாழ தெரியாது கொஞ்சம். அதாவது எப்படி இந்த தங்கம் அப்படியே சுத்த தங்கமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லையோ, அது மாதிரி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். காப்பர் எப்படி ஆட் பண்ணுறாங்களே அப்படின்னா தான் அது வடிவமாக மாறும். அது மாதிரி நம்மளும் கொஞ்சமாவது அந்த வாழ்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லவனாக தான் தெரியும். அந்த பையன் இறந்துட்டார். இப்போ அவர் அவங்க ஒய்ஃபெல்லாம் இப்போ தான் ஜெயிலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ என்னன்னா அவர் போனது தானே, இவங்க என்ன 1 மாதத்தில் வந்துடுவாங்க, அவரும் இறந்து போயிட்டார். சரிங்களா? அப்படி தான் வேறு வழி இல்லாமல் இப்படி ஆயிரும். அங்கே ஒரு தம்பி பாருங்க, டாக்டர் அவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கல, எத்தனையோ தடவை சொன்னான், கேட்கல, அந்த கோவத்தில் கத்தி எடுத்து குத்திட்டான். அந்த பையனும் ஜாமீனில் வெளியே வந்துட்டான். நேற்று அந்த நியூஸ் கூட பார்த்தேன். சரிங்களா? முடியல, அவன் டிப்ரெஷன், நல்ல பையன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஒரு அம்மாவுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி தான் டிப்ரெஷனில் போய் மாட்டிக்குவாங்க, மன அழுத்தம். சரிங்களா? ஒரு அளவுக்கு மேலே முடியல. அது இப்போ காஃபி டே சேர்மன்லாம் இருந்தார் இல்லைங்களா, நம்ம சித்தார்த், அவர்லாம் பாருங்கள், அவர்கிட்ட இல்லாத பணமா, ஒன்றும் இல்லை 2000 சில்லற கோடி அது கடன் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட பல மடங்கு, அதை விட பல மடங்கு சொத்து அவங்ககிட்ட இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. சரிங்களா? அவரால் முடியல, ஒரு பிரச்சனை, ஐயோ நமக்கு மானம் போயிருமே, நமக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆற்றுல இறந்துட்டார். ஆனால் அவங்க மனைவி ஒரே வருஷத்தில் அது லாபத்தில் மாற்றிட்டாங்க. சரிங்களா? இதுதான் நல்லவங்களோட நிலைமை. நம்ம நிறைய பேர்த்தோட நிலைமை இதுதான். அதனால் கொஞ்சம் அந்த வாழ்கிறதுக்காக ஒரு சில பொய்களோ இல்லை ஒரு சில வேலைகளோ நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? என்னடா இவர் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? யாருக்கோ உதவலான்ட்டு போய் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நம்ம தலையில் தான் சிக்கலாகும். சரிங்களா? இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு சில உதவி பண்ணலான்ட்டு இப்படிலாம் போயிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன், இல்லைன்னா ரொம்ப அது ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். சரிங்களா? உதவி செய்யலான்ட்டு போய் கடைசியில் அது நம்ம சிக்கலில் போய் மாட்டிக்கும். அதனால் எப்பயுமே ஒரு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி செஞ்சால் பிரச்சனை வரும்னா நீங்கள் அந்த உதவியே செய்யாமல் இருக்கிறதே நல்லது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஐயா பேசினார். ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பார்ட்னர் ஆக்கி வச்சேங்க கடையில், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என் கடை தாங்கிற மாதிரி எல்லாம் ஆதிக்கம் பண்ணுறாங்க,
கடைசியில் எனக்கு அவர் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். இவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அதாவது ஒரு வேலையாளை விட கீழே போயிட்டார் அவர். அந்த அளவுக்கு போயிட்டார். கொண்டு வந்து அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தது கடைசியில் இவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்புலேயே இப்படி தான் போய் மாட்டுவாங்க. எதுவுமே எவ்வளவோ எச்சரிக்கையாக இருப்பாங்க, ஆனால் போய் பிரச்சனை மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஐயா நான் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி சிக்கல் வந்துடுது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை அதில் சென்ட் பண்ணுங்கள், நம்ம அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? கவலைப்பட வேணாம், எல்லாத்துக்கும் நல்லது தான் நடக்கும். என்றைக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.